ஓம் சனி பகவானே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க குச்சனூர் சனி பகவான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே. என் செல்ல பிள்ளையே, என் அன்பு குழந்தையே, நீ யார் என்று தெரியுமா? நீ என் பிள்ளை. நானே என்னிடம் வரவழைத்த என் செல்ல பிள்ளை. உன்னை என் மடியில் அமர்த்தி பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். எப்படி மகளே, உன்னை நான் கைவிடுவேன்? என்ன நடக்கின்றது என்பதே புரியாமல் தானே இத்தனை குழப்பங்களுடனும் இருக்கின்றாய்? என்ன நடக்கின்றது என்பதை நான் சொல்வதை விட என்ன நடக்கவில்லை என்பதை இப்போது கூறுகின்றேன். நடப்பதெல்லாம் உனக்கு எதிராக நடப்பது போன்று தோன்றினாலும் எதுவும் இங்கு தவறாக நடக்கவில்லை. எல்லாவற்றையும் நீ இழந்து விட்டதை போன்றும் இழந்து விடுவதை போன்றும் தோன்றினாலும் நீ எதையும் இழந்து விடவில்லை. எதையும் இழந்து விடவும் மாட்டாய். கை நழுவி போய்விடுமோ என்ற பதற்றத்தின் உச்சத்தில் நீ இருந்தாலும் எதுவும் கை நழுவி போய்விடவில்லை. நடக்காமலேயே போய்விடுமோ என்று நீ பதறிக்கொண்டே இருந்தாலும் நடக்காமல் போவதை போன்று எந்த சூழலும் அங்கில்லை. உனக்கு எதிரான முடிவுகள் அங்கு எடுக்கப்பட்டு விடுமோ என்று நீ பயந்து கொண்டே இருந்தால் அவ்வாறான எந்த முடிவுகளும் எடுக்கப்படவில்லை. உன்னுடைய தலைவிதி தவறாக எழுதப்பட்டு விட்டதா என்று நீ கேட்டால் எதுவும் தவறாக எழுதப்படவில்லை. உன்னுடைய வாழ்க்கை இப்படியே காத்திருந்து காத்திருந்து இதே நிலைமையில் முடிந்து விடுமோ என்று நீ யோசித்தால் அவ்வாறு எந்த முடிவுகளும் நடக்கப் போவதில்லை. இதுதான் என்னுடைய நிலை என்று நீ வருந்தினால் இது அந்த நிலை இல்லை. இந்த துன்பங்கள் எல்லாம் நிரந்தரம் என்று நீ கலங்கினால் இங்கு எதுவும் நிரந்தரமில்லை. இது நடக்க வேண்டும், இது நடக்குமா என்று நீ யோசித்து நீ இப்போதெல்லாம் இது நடக்காவிட்டாலும் நடந்துவிடக் கூடாது என்றுதானே பயப்பட்டு கொண்டிருக்கின்றாய். அவ்வாறு நீ பயப்படும் எதுவும் இங்கே நடக்காது. உனக்கு எதிராக சதிகளும் சூழ்ச்சிகளும் மாயைகளும் நடக்கின்றது என்று நீ தயங்கினால் அவ்வாறாக எதுவும் நடக்கவில்லை. மொத்தத்தில் உன்னுடைய வாழ்வில் எதிர்மறையாக எதுவும் நடக்கவில்லை. இனிமேலும் எதிர்காலத்தில் எவ்விதமான எதிர்மறையான நிகழ்வுகளும் நடக்காது மகளே. இத்தனை எல்லைகள் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தாலுமே கூட நீ மகிழும்படியான சந்தோஷமான வாழ்க்கை உனக்காக இருக்கின்றது. அதற்காக நீ செய்ய வேண்டியது ஆனந்தமாக இரு, தெளிவாக இரு, நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு, ஆரோக்கியமாக இரு, எப்பொழுதும் அன்போடு இரு, தேவையான சமயத்தில் அமைதியாக இரு, எந்த சூழ்நிலையிலும் திடமாக இரு, எது கிடைத்தாலும் திருப்தியாக இரு, எப்போதும் ஏங்கும் எனக்காக இரு. எப்போதுமே நீ எனக்காக இருந்து எனது நாமத்தை ஜபித்து என்னிடத்தில் என் நினைவோடே இருந்தாலே போதும். உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்மறையான நிகழ்வுகள் இல்லாமலே போகும். உன்னுடைய வாழ்க்கையில் எது இல்லாவிட்டாலும் ஒன்றை நீ பெற்றிருக்கிறாய். அது உன்னுடைய குரு. இந்த கலியுகத்தின் தெய்வ வழிபாடு என்பது பிராப்தம் இருந்தால் மட்டுமே கிட்டும். குரு என்பவர் சோதனை காலத்தில் நம்பிக்கை, உறுதி, தெளிவு அளிப்பவர். சாதனை காலத்தில் நல்வழிப்படுத்துபவர். அவ்வாறான குருவை வழிபடும் வாய்ப்பினை பெற்றிருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் அரணாக செயல்பட்டு கொண்டிருக்கும் போது எப்படி கண்மணி தவறான விஷயங்கள் நடக்கும்? எப்படி நான் அதை உன்னுடைய வாழ்க்கையில் அனுமதிப்பேன்? என்ன நடக்கின்றது, என்னதான் நடக்கின்றது என்றெல்லாம் தினமும் நீ பயப்பட்டு கொண்டே இருக்காதே. எதுவும் தவறாக நடக்கவில்லை என்பதை மட்டும் முழு மனதோடு அழுத்தமாக நம்பு. இப்போது உன்னுடைய கண்களுக்கு தவறாக நடப்பதை போன்று தோன்றினாலும் அது உன்னுடைய வாழ்க்கைக்கு மாபெரும் நன்மையை அளிப்பதற்காக மட்டுமே என்பதை உணர்ந்து கொள். இன்னும் கொஞ்ச காலத்தில் எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்வாய். நன்றி அப்பா,
என்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றி கொடுத்து விட்டீர்கள், என் வாழ்க்கையை எனக்கே கொடுத்து விட்டீர்கள் என்றெல்லாம் மனம் உகந்து நன்றி சொல்லத்தான் போகின்றாய். கலங்காதே கண்மணி, எதுவும் இங்கு தவறாக நடந்துவிடவில்லை. நான் ஒருவன் இருக்கும் வரை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதிராகவும் தவறாகவும் எதையும் நடக்க விடமாட்டேன். என் மீதான நம்பிக்கை உனக்கு இருந்தால் நடப்பதெல்லாம் நன்மைக்கே. என் அப்பா எனக்கு நல்லதையே செய்வார் என்ற மனதைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் இரு. உன்னுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். இன்றோடு உன்னுடைய சிரமங்கள் தீர்ந்தது. உனக்கான முடிவு சுபமானது. நம்ப முடியவில்லையா? முழுவதுமாக கேள். நிச்சயமாக முகம் மலர்வாய். இன்று முதலே எது வந்தாலும் ஏற்றுக்கொள், எது போனாலும் விட்டுவிடு. ஏனென்றால் எல்லா நிகழ்வுகளும் என்னால் நிகழ்த்தப்படுகின்றன. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு நிகழ்வுகளுக்கும் நீ முழு பொறுப்பு அல்ல. உன்னுடைய வாழ்க்கை என்னும் மேடையில் நீ வெறும் கயிறை கட்டி கொண்டிருக்கும் ஒரு பொம்மைதான். ஆம் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நிகழும் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும். சில நேரங்களில் அது உனக்கு புரிந்தும் பல நேரங்களில் அது உனக்கு புரியாமலும் இருக்கும். ஆனால் எது நடந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் இயற்கையின் நியதி. வாழ்வில் தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை என்று புலம்பாதே. அது பிரச்சனையோ துன்பமோ அல்ல, எல்லாம் ஒரு வகை பாடம் தான் என்பதை தெரிந்து கொள் கண்மணி. இப்போது நீ சிரமப்பட்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் இந்த சிரமங்கள் நிரந்தரமல்ல என்பதைத்தான் உனக்கு புரிய வைக்க முயற்சிக்கின்றேன். உன்னிடம் இருக்கும் மிகப்பெரிய குறை என்னவென்று தெரியுமா? மற்றவர்களின் சொற்கேட்டு உன்னை நீயே தாழ்த்திக் கொள்கின்றாய். முடியாது என்று கூறிவிட்டால் அவ்வளவுதான் என்று முடிவு செய்து கொள்கின்றாய். முடியும் என்று நினை, எல்லாமே முடியும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இழந்த எல்லாவற்றையுமே பெறுவாய், நீ தொலைத்தவற்றையும் பெறுவாய். எப்போது தெரியுமா? உன்மேல் நீயே முழு நம்பிக்கை வைக்கும் போதே. தாழ்வு மனப்பான்மையை இன்றே விட்டுவிடு. உன் கோபத்தையும் எரிச்சலையுமே கூட தூக்கி எறிந்துவிடு. உன்னை காயப்படுத்தியது நியாயம் இல்லைதான். அதற்காக அந்த கோபத்தை மற்றவர்களிடம் காண்பிப்பது தவறல்லவா? சற்று பொறுமையாக இரு மகளே. உனக்கு நான் ஆசீர்வதித்தது நிச்சயம் உனக்கு கிடைக்கும். அதற்கான எல்லா முயற்சியிலும் உன்னை நான் ஈடுபடுத்தி செய்யவும் வைப்பேன். நானே துணை நின்று அதை வெற்றி பெறவும் செய்வேன். உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ செய்து கொண்டு வா. உன்னுடைய கரங்களால் உனக்கான வேலைகளை செய்து கொள். உன்னுடைய வாயினால் நல்லவற்றை மட்டும் பேசிக் கொண்டிரு. உன்னுடைய கண்களினால் நியாயமான பார்வையை மட்டும் வெளிப்படுத்திக் கொண்டு வா. அவ்விதமாக உன்னுடைய தேவைகளை நீ பூர்த்தி செய்து கொள். ஆனால் உன்னுடைய மனதை மட்டும் என்னிடம் நீ லயமாக்கு. நீ பட்ட இத்தனை சிரமங்களுக்கும் அதிகமாக 100 மடங்காக நான் உனக்கு திருப்பி தரப்போகின்றேன். இன்பங்களை அள்ளித்தரப் போகின்றேன். சதா சர்வ காலமும் கடந்த காலத்தையே நினைத்து வருந்திக் கொண்டிருக்காதே. கண்ணீர் தான் வரும். எதிர்காலத்தை பார்த்து பயந்து கொண்டே இருக்காதே. பயம்தான் வரும். இந்த நிமிடம் இந்த நொடிதான் உண்மை. அதை அனுபவி. உன்னுடைய கடந்த காலத்திற்கான பதிலையும் உன்னுடைய எதிர்காலத்திற்கான பலனையும் கொடுக்க நான் இருக்கின்றேன். கவலைகளை மறந்து சந்தோஷமாக இரு. நல்லதை நான் நடத்தி தருகின்றேன். நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் நல்ல